ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நாளைக்கு வரைக்கும் நான் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஒரு 3 மணிக்கிட்ட வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நம்மளுமே வந்து சென்னையில் இருந்தாலும் இந்த மாதிரி கெஸ்ட்டு வர நேரம் தான் நம்மளும் பீச்சுக்கு போகிறது உண்டு. அந்த பக்கம் தான் போவோம் வருவோம், பட் பீச்சுக்கு மட்டும் போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கெஸ்ட்டெல்லாம் வர நேரம் ஃபன் பண்ணுறதுக்காக நம்ம பீச்சுக்கு போவோம் இல்லையா? அந்த மாதிரி எத்தனை பேர் சென்னையில் இருந்துக்கிட்டே வந்துட்டு பீச்சுக்கு வந்து போகாமல் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து கலைஞரோட மெமோரியல் வந்து செகண்ட் டைம் போகிறேங்க. ஏற்கனவே வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட தங்கச்சி குழந்தைங்களோட நான் வந்து போயிட்டு வந்தேன். அப்போ வந்து அவ்வளோவா பில் பண்ணலை. இப்போ வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எத்தனை பேருக்கு வந்து இந்த நேப்பியர் பிரிட்ஜ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா காலையில் பார்த்தா ஒரு அழகு, நைட்டு பார்த்தா ஒரு அழகாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலலாம் இந்த பிரிட்ஜை பார்த்தாவே பீச் வந்துருச்சு சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இந்த பக்கம் தான் போறீங்க. ஃபர்ஸ்ட் இது போயிட்டு அப்படியே போலாம் வாங்க. எவ்வளவு பெரிய மரம் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல. என்டர் ஆன உடனே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா அருங்காட்சியகம் இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பென்னு, அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் இருந்தது. அவரோட வாழ்க்கை பயணம், அரசியல் பயணங்களோட ஃபோட்டோஸ், இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. நானே சென்னையில் இவ்வளோ நாள் இருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அண்ணாவோட மியூசியத்துக்கு வந்தது. ஸோ எனக்கே அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான தலைவர் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் சென்னையில் இருந்த நானே இப்போ தான் பார்க்குறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து கலைஞர் மெமோரியல் கிட்ட வந்துட்டோம். ஸோ நான் வந்து இது செகண்ட் டைம் வரேன். பில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன். இப்போ எல்லாமே வந்து அழகாக கட்டியிருக்காங்க, வெள்ளை கலருக்கு. அதுக்கு அதே மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு தாஜ்மஹால் எஃபெக்டில் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே வரணுன்னா ஒரு 6:30க்கெல்லாம் உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிடுங்க. இல்லைனா வச்சுக்கோங்களேன் 7:30க்கெலாம் வந்துட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லோரும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் பிஃபோராக வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் அழகாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். மெமோரியல்லாம் பார்த்து முடித்த உடனே நாங்கள் வந்து இங்கே பீச் பக்கம் வந்தாச்சு. டைம் ஆக ஆக அலை எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ சென்னையில் அடிக்கிற கிளைமேட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து பீச்சில் தான் இருக்காங்க ஈவினிங்க்கு மேலே. ஸோ அதனால் நாங்களும் வந்துட்டு ஒரு 6 o'clock கிட்ட தான் வீட்டிலேருந்து கிளம்பணும், ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு கலைஞர் சமாதி பார்த்துட்டு வந்துட்டோம். மற்றதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பட் கலைஞர் சமாதி வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போய் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அவ்வளோதான், நான் இங்கேயே நிற்க போகிறேன். அந்த காற்று வந்து எனக்கு பிடிக்காது, ஒத்துக்காது. ஸோ அதனால் பிள்ளைங்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், சரிதா? இப்போ பார்க்குறது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க. நாங்கள் நைட்டு வந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ வந்த உடனே குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து நாளைக்கு பழையது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் காலையில் வந்து ஒரு 3 மணிக்கிட்ட தண்ணி ஊற்றி வச்சு, அதுக்கப்புறமா ஒரு 7 மணிக்கிட்ட வந்து வெங்காயம் தயிர் நறுக்கி போட்டேன். அதுக்கு ஆப்டாக வந்து வேர்க்கடலை துவையல், காரக்குழம்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் வச்சுருந்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வந்த கெஸ்ட்டுக்கு வந்து பழையது கொடுக்குறோம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்களோட ஊர் வந்து மூணாறுங்க. மூணாறில் இருந்துட்டு சென்னை கிளைமேட் அவங்களுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகாது. அவங்களால ஹீட் தாங்கவே முடியல. அதனால் காலையில் வந்து எங்கள் அக்கா வந்து பழையது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் காலையில் வந்து பழையது சாப்பிட்டு இப்போ வந்து அவங்க ஈவினிங் போல் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ நைட்டு வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக சாம்பார், எறா தொக்கு, மீன் ஃப்ரை வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு. ஸோ வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டாங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், அப்படி எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணுறான். மண்டபத்தில் இருக்கிறான். அக்கா வந்து நல்லபடி வழி அனுப்பியாச்சுங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்.
எங்களை யார் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி குழந்தை ஜீவன் தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், ப்ளீஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி எங்களோட டே வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக போச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.